ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெற்றியின் தினசரி நடப்பு நிகழ்வுகள் செப்டம்பர் 25. இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு நியூஸாக தினமணியில் தமிழ்நாடு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மத்திய அரசு பணிகளுக்கான தேர்வுகளை எதிர்கொள்வதற்காக தமிழ்நாட்டில் 1000 மாணவர்களுக்கு எஸ்எஸ்சி, ரயில்வே போர்டு உள்ளிட்ட தேர்வுகளை எதிர்கொள்வதற்கான பயிற்சிகள், உண்டு உறைவிட பயிற்சின்னு சொல்கிறாங்க, இந்த ரெசிடென்ஷியல் கோர்சஸ், அங்கேயே தங்கி பயிற்சி வகுப்புகளோடு படிக்கக்கூடிய ஒரு வசதியை விரைவில் தொடங்கி வைக்க உள்ளோம் அக்டோபர் மாதத்தில் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதோடு அந்த 7500 ரூபாய் ஸ்டைஃபண்டு வழங்குறதையும் முதற்கட்டமாக ஒரு 13 மாணவர்களுக்கு தொடங்கி வைத்துள்ளனர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த திட்டத்தினுடைய ஒரு டீட்டெயிலிங் என்னென்னு பார்த்துக்கணும். நான் முதல்வன் என்ற திட்டம் 2021ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசால் தொடங்கப்பட்ட திட்டம். திறன் மேம்பாட்டிற்காக தமிழகம் முழுவதும் அரசு பள்ளி கல்லூரிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தொழில் வளர்ச்சியை, தொழில் நோக்கிய வேலை வாய்ப்புகளுடன் கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவதற்காக இந்த நான் முதல்வன் திட்டம் அறிமுகப்படுத்தி நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது. அதன் ஒரு அங்கமாக 2022ஆம் ஆண்டு இறுதியில் யூபிஎஸ்சி தேர்வுகள், அதனுடைய ப்ரிலிம்ஸு, மெயின்ஸு, இன்டர்வியூ வரைக்கும் தமிழக மாணவர்கள் அதில் ப்ரிலிம்ஸில் நல்லா பங்கு பெறுவதற்காக 1000 மாணவர்களுக்கு மாதம் 7500 ரூபாய் ஸ்டைஃபண்டும், மெயின்ஸ் படிக்கிறவங்களுக்கு, யூபிஎஸ்சி மெயின்ஸ் படிக்கிறவங்களுக்கு மாதம் 25000 ரூபாய் உதவித்தொகை, ஊக்கத்தொகையும், இன்டர்வியூ போகும்போது அதனுடைய மொத்த செலவுகள் உள்ளிட்ட தமிழ்நாடு அரசின் சார்பிலேயே அந்த இன்டர்வியூவில் பங்கேற்க வைப்பதற்கான மொத்த செலவுகளையும் செஞ்சிட்ருக்கிறாங்க. அதே போல் மத்திய அரசு பணியாளர் தேர்வுகளின் சில முக்கியமான அங்கமாக இருக்கக்கூடிய எஸ்எஸ்சி மற்றும் ரயில்வே போர்டு ஆர்ஆர்பி அப்படின்னு சொல்லக்கூடிய தேர்வுகளிலும் தமிழ்நாடு மாணவர்கள் அதிகமான அளவில் வெற்றி பெறுவதற்காக ஆண்டிற்கு 1000 மாணவர்களை தேர்வு செய்து 7500 ரூபாய் ஊக்கத்தொகையுடன் உண்டு உறைவிட பயிற்சியும் வழங்குவதற்கான திட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த ஆண்டு பட்ஜெட்டின் போது அறிவித்திருப்பாங்க. அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான முதற்கட்ட பணிகளை தமிழ்நாடு விளையாட்டுத்துறை அமைச்சர் துவங்கி வைத்தார் அப்படின்றதான் நமக்கு நியூஸில் இருக்குது. இப்போ நான் முதல்வன் திட்டம், அதனுடைய ஒரு அங்கமாக யூபிஎஸ்சி, அதனுடைய மற்றொரு அங்கமாக எஸ்எஸ்சி, ரயில்வே போர்டு எக்ஸாமினேஷன்ஸ்க்கு பயிற்சி கொடுத்துட்ருக்குறோம். இதனுடைய விளைவுகள் என்னவாக இருக்கும், இதை ஏன் நம்ம நடைமுறைப்படுத்துகிறோம், தமிழகத்திலிருந்து அதிகமான நபர்கள் மத்திய அரசு பணிகளில் பயிற்சி, அந்த தேர்வுகளில் வெற்றி பெறுவதற்கான ஒரு முயற்சியை தமிழ்நாடு அரசு மேற்கொண்டு இருக்கிறது. நெக்ஸ்ட்டு, உள்ளாட்சி அமைப்புகளில் கூட்டத்தொடர் அமைப்புகளை கொண்டு வருவதற்காக பாராளுமன்ற மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்கள் சில கருத்துக்களை வலியுறுத்தியிருக்கிறார். அது என்ன கூட்டத்தொடர் அமைப்பு? நம்ம பார்லிமெண்ட்டுக்கும் சட்டப்பேரவைக்கும் இந்த கூட்டத்தொடர் அமைப்புகளை பார்ப்போம். நம்ம அதாவது மரபாக அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறோம். மரபு அப்படின்றது இங்கே நம்ம ஒரு திட்டமாக வகுத்திருக்கக்கூடியது. கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லியிருக்கு, நம்ம 6 மாதத்திற்கு ஒரு முறை பார்லிமெண்ட்டோ அல்லது சட்டப்பேரவையோ கட்டாயமாக கூட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நம்ம அதுக்காக வருடத்திற்கு 3 முறை கூட்டத்தொடர்கள் அப்படின்னு நம்ம டிசைன் பண்ணிக்கிட்டோம். பட்ஜெட், மான்சூன், வின்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. பட்ஜெட் கூட்டத்தொடர் பிப்ரவரி, மார்ச் மாதங்களிலும், மான்சூன் அப்படின்னு சொல்லக்கூடிய மழைக்கால கூட்டத்தொடர் ஜூன், ஜூலை மாதங்களிலும், குளிர்கால கூட்டத்தொடர் அப்படின்றது டிசம்பர், ஜனவரி மாதங்களிலும் நடைபெறும். 4 மாதங்களுக்கு ஒரு முறை நம்ம கட்டாயமாக பாராளுமன்றத்தை கூட்டிக்கிறோம். நாமளே அந்த செட்டப்பை கிரியேட் பண்ணுறோம். தி சேம் பேட்டர்ன் ஃபாலோயிங் இந்த அசம்பிளி, அப்பப்போ அசம்பிளிலையும் நம்ம இதே செட்டப்பை ஃபாலோ பண்ணிக்கிறோம். ஆனால் பஞ்சாயத்து அமைப்புகளில் இந்த மாதிரியான ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு செட்டப் அப்படின்றது இல்லை. அது ஒரு மாதிரி ஒரு கூட்டத்தொடர் சில நேரங்களில் நினைக்காத மாதிரி அப்படி எப்படி ஒரு மாதிரி நடத்திட்டு இருக்கிறாங்க. இதை ஒரு ஒழுங்குமுறைப்படுத்தணும். பாராளுமன்றத்தில், சட்டப்பேரவையில் உள்ள மாதிரியே பஞ்சாயத்து அமைப்புகளிலும் நகர்ப்புற அமைப்புகளிலும் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் முறை மாதிரி, பட்ஜெட் தொடர் மாதிரி, குளிர்கால கூட்டத்தொடர் மாதிரி கூட்டத்தொடர் முறையை அறிமுகப்படுத்துவதற்கான மசோதாவை அறிமுகப்படுத்த பாராளுமன்ற மக்களவை தலைவர் ஒரு அறிவிக்கை கொடுக்குறார், ஒரு சஜஷன் கொடுக்குறார். அது நமக்கு நியூஸில் இருக்குது. இப்போ நாம் ஒரு முறை என்ன பண்ணிடணும், இந்த பஞ்சாயத்து அமைப்பு நாகர்பாலிகாவுக்கு 73வது அரசியலமைப்பு திருத்த சட்டம், 74வது அரசியலமைப்பு திருத்தம், ஆர்டிகல் என்ன 243 எங்கேருந்து ஆரம்பித்து எங்கே வரைக்கும் முடியுது, அதில் இருக்க அமைப்புகள் என்னென்ன, பேரூராட்சினா என்ன, நகராட்சினா என்ன, மாநகராட்சினா என்ன, ஊராட்சி அமைப்புகள் இருக்கிற 3 டயர் சிஸ்டம் என்ன, பஞ்சாயத்துனா என்ன, ஒன்றியம்னா என்ன, மாவட்ட பஞ்சாயத்துனா என்ன, அதாவது வில்லேஜ் பஞ்சாயத், யூனியன் பஞ்சாயத்து, டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து அப்படின்னு கிராமப்புற அமைப்புகளில் இருக்கிற கட்டமைப்புகளையும் நகர்ப்புற கட்டமைப்புகளில் இருக்கிறதையும் ஒரு முறை நம்ம சப்ஜெக்ட்குள்ளே பாலிட்டியில் எடுத்து படிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இது இன்னும் கொஞ்சம் விவாதமாக மாறும்பொழுது, ஒரு சட்டம் உருவாக்கப்படும் பொழுது அது குறித்து நமக்கு இங்கே கன்வென்ஷனுக்குள்ளே, நம்மளுடைய சப்ஜெக்டுக்குள்ளே இருந்து கொஷின் கேட்கறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கும். நெக்ஸ்ட்டு, ஹாங்ஸு ஓப்பன். சீனாவில் நடைபெற்ற ஏடிபி 250 போட்டியான ஹாங்ஸு ஓப்பனில் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன், விஜய் சுந்தர், பிரசாந்த் கூட்டணி சாம்பியன் பட்டம் வென்றது. இந்த நேம் மட்டும்தான் ரொம்ப முக்கியம். ஜீவன், விஜய் சுந்தர் இணை ஹாங்ஸு ஓப்பன் இரட்டையர் பிரிவில் பதக்கம் வென்றுள்ளனர். அதே ஹாங்ஸு கோப்பையில் ஒற்றையர் பிரிவில் குரோஷியாவின் மரின் சிலிச் அப்படின்ற நபர் சாம்பியன் பட்டம் வென்றிருக்கிறார். அப்போ ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் குரோஷியாவை சேர்ந்த மரின் சிலிச்சும், இரட்டையர் பிரிவில் இந்தியாவை சேர்ந்த ஜீவன் விஜய் சுந்தர் இணையும் தங்கப்பதக்கம் வென்றுள்ளனர். இந்த நேம்ஸ் மட்டும் தான் முக்கியம். அந்த ஹாங்ஸு ஓப்பன் சீனாவில் நடைபெற்றது, இது மட்டும் தான் மேக்ஸிமம் கொஷனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து, இலங்கையின் புதிய பிரதமர். இலங்கையின் புதிய பிரதமராக ஹரிணி அமரசூரியா என்பவர் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். அவருக்கு
புதிதாக பதவியேற்றுக் கொண்ட அதிபர் அனுரகுமார திசாநாயக்கா என்பவர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நாட்டினுடைய பெண்கள் உரிமை ஆர்வலரும் கல்வியாளருமான ஹரிணி இலங்கையின் 3வது பெண் பிரதமர் என்பது குறிப்பிடத்தக்கது அப்படின்னு சொல்கிறாங்க. 1994ஆம் ஆண்டில் ஸ்ரீமாவோ பண்டாரநாயகா பதவியேற்றதற்கு பிறகு இலங்கை பிரதமராக ஒரு பெண் பதவியேற்பது இதுவே முதல் முறையாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு நியமனம் கூட. இன்டர்நேஷ்னல் லெவலில் பெண்கள் எந்தெந்த நாட்டிற்கு அதிபர்களாக தேர்வு செய்யப்படுகிறார்கள் அப்படின்றது அந்த ப்ராமினென்ட் பர்சன்ஸில் நமக்கு ப்ரிலிம் சிலபஸ்லேயே கரண்ட் அஃபேர்ஸில் இருக்கும். டேரெக்டாக இதெல்லாம் குரூப் 4ல் குரூப் 2ல் கொஷின்ஸாக கேட்டுருவாங்க. சமீபத்தில் இலங்கையின் அதிபர் தேர்வு செய்யப்பட்டார். பிறகு புதிய பிரதமர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அங்கே பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டை தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இப்போ நம்ம ஊரில் பார்த்திங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், அதாவது கிட்டத்தட்ட பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டுக்குள்ளே 2 செட்டப் எடுத்துப்போம். ஒன்று குடியரசுத் தலைவருக்கு அதிக அதிகாரம், பிரதமருக்கு அதிக அதிகாரம். இங்கே குடியரசுத் தலைவர் தான் நம்ம நாட்டில் எல்லாத்தையுமே நடைமுறைப்படுத்தும் அலுவலர் இருப்பார். ஆனால் எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்னு அமைச்சரவைக்கு நம்ம கூடுதல் அதிகாரங்களை கொடுத்துருப்போம். இதுவே யூஎஸ்ஓ இலங்கையோ எடுத்துக்கும் பொழுது அங்கே அதிபர்களுக்கு தான் கூடுதல் அதிகாரம். பாராளுமன்றம் கொடுத்த சட்டத்திலேயே கூட சில திருத்தங்களையோ அல்லது நிராகரிப்பதற்கான அதிகாரங்கள் அங்கே இருக்க குடியரசுத் தலைவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும். வீட்டோ பவர் ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம ஊரில் இருக்க பிரசிடென்ட்ஸ்க்கு வீட்டோ பவர் லிமிட்டடாக இருக்கும். இந்த செட்டப் எடுத்து ஒரு முறை நீங்கள் இன்னொரு முறை சப்ஜெக்டில் படிங்க, கம்பேரிசன் பண்ணி பாருங்கள். இந்திய குடியரசுத் தலைவருக்கும் இலங்கை குடியரசுத் தலைவருக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னு சும்மா கூகுள் சர்ச் பண்ணி கூட படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இதெல்லாம் நமக்கு ப்ரிலிம்ஸில் மெயின்ஸில் கூட கொஷினாக கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி செப்டம்பர் 25க்கான இம்பார்ட்டன்ட் நியூஸ் டிஸ்கஷன் பார்த்துருக்குறோம். அடுத்த வீடியோவில் நம்ம இன்னும் சில முக்கியமான கண்டென்ட்டோட பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.